Welcome to Arts Achievers 12th Economics. Very important. 2 mark, 3 mark, 5 mark. லாஸ்ட் மினிட் கொஷின்ஸும் கூட. ஸோ படிக்கிறவங்க இதை மட்டும் தரவாக ரிவைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக 70 to 75 மார்க்ஸ் எடுத்துடலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொஷின்ஸ், 3 மார்க் கொஷின்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸ் இருக்கும். அதில் 2 மார்க் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. சேம் ஓரளவு சேமாக தான் இருக்கும். 3 மார்க்கும் 5 மார்க்கும் அதில் கம்மியாக இருக்கும், இதில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அது 50 to 60 மார்க் 50 to 60 மார்க் கேட்டகரி வைஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 70 to 80 கேட்டகரி வைஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் தான் இது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷினும் கூட. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் சாப்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். எந்தெந்த சாப்டரில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க வந்து அதில் பார்க்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே இண்டிவிஜுவலாக வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஒரு பாஸ் மார்க் கேட்டகரி அந்த மாதிரி எந்தெந்த வைஸ் பார்க்குறது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 12 லெசன்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் கொடுத்துருக்கேன். கொஷின் நம்பர் மட்டும்தான். ஸோ இது வந்து போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து காமனாக இருக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ லெசன் வைஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின் நம்பர் இதெல்லாமே 21, 23, 26, 27. 3 மார்க்கோட கொஷின் நம்பர் 28, 29, 34. 5 மார்க் வந்து 35, 38. செகண்ட் லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா 21, 25, 27. 3 மார்க் 28, 31, 32, 34. 5 மார்க் வந்து 35, 36. 3 மார்க் வந்து 21, 24, 26. 3 மார்க் வந்து 28, 31, 33, 35, 37. அடுத்து ஃபோர்த் லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா 21, 24, 27, 28, 29, 30, 33, 34, 36, 38, 40. ஃபிஃப்த் லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா 21, 22, 24, 26, 29, 31, 32, 34, 35, 36, 38. இந்த மாதிரி மொத்தமாக நம்ம வந்து 12 லெசன்ஸுமே கொடுத்துருக்கோம். இது வந்து கொஷின் நம்பர். சரிங்களா, கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து லெசன் நம்பர். இது வந்து 2 மார்க்கோட கொஷின் நம்பர், ஒரு கொஷின் நம்பரும். இது வந்து 3 மார்க்கோட கொஷின் நம்பர், இது வந்து 5 மார்க்கோட கொஷின் நம்பர். ஸோ இந்த கொஷின் நம்பரில் உங்கள் புக்கில் எந்த கொஷின்ஸ் இருக்கோ அந்த கொஷின்ஸை நீங்கள் படிங்க. ஸோ அதுதான் வந்து தமிழ் மீடியத்துலேயும் இங்கிலீஷ் மீடியத்துலேயும் ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து சாப்டர் வைஸ் கொடுத்துருக்கோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த சாப்டர் வைஸில் இதை மட்டும் படிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக படிக்கலாம். உங்களுக்கு 65 to 75 மார்க் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த இம்பார்ட்டண்ட்டை ஒரு 7 to 8 லெசனுக்கு தரவாக படிச்சுக்கோங்க. 12 லெசனும் என்னால் படிக்க முடியல, பட் ஆனால் நான் வந்து ஒரு படிச்சிருக்கிற லெசனை இந்த கேட்டகரி வைஸ் ரிவைஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 to 7 லெசனை இந்த இதை வந்து ஃபுல்லாக தரவாக படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து 75 மார்க் அப்படிங்கிறது ஈஸியாகவே வந்து எடுத்துடலாம். ஸோ நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா மெட்டீரியல்ஸ் வந்து கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் நிறைய அவைலபிளாக இருக்கனால ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளோட ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.